இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2013ல வெளியான ஜர்னி டு தி வெஸ்ட் கான்குரிங் தி டீமன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி காமெடி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க கும்ஃபசல் பார்த்திருப்பீங்க, சாவ்லிங் சாக்கர்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருப்பாரு பாத்தீங்களா, அவர் எடுத்த படம் தான் இந்த படம். உண்மையா சொன்னா அந்த படத்தையும் அவரே எடுத்து அவரே நடிச்சிருப்பாரு. அவரோட படத்துல எப்படி காமெடி ஆக்ஷன் ஃபேண்டசின்னு எல்லாம் கலந்துருக்குமோ அதுக்கு குறையே இல்லாம இந்த படத்துல வச்சு செஞ்சிருக்கானுங்க. படம் பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. சீக்கிரமா வீடியோக்குள்ள போயிடலாம். நம்மளோட சேனலை சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணனுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே கடலோரமா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு அழகான மீனவ கிராமத்தை காட்டுறாங்க. அங்க ஒரு குட்டி பொண்ணு தண்ணியில உள்ள மீன்களோட விளையாண்டுட்டு இருப்பா. அப்ப அங்க வந்து அந்த பொண்ணோட அப்பன், பாப்பா இப்படிலாம் விளையாடக்கூடாது, நான் மீன் பிடிக்க போகணும், அது வரைக்கும் கரையிலே இருக்கணும், தண்ணி பக்கம் வந்துடாத, அப்படி வந்தீங்கன்னா தண்ணிக்குள்ள என்ன இருக்கும் தெரியுமா அப்படின்னு கேக்குறப்போ என்ன இருக்கும் அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு கேக்குறா. அதுக்கு அந்த பையனும் கடலுக்குள்ள பேய் இருக்கும், பிசாசு இருக்கும், கடல் அரக்க இருப்பான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் புருடா விட்டுட்டு இருக்கான். அதை கேட்ட அந்த பொண்ணும், நீங்க போய் தானே சொல்றீங்க அப்படின்னு சொல்றப்போ இந்த பையன், அப்படியா அப்ப அந்த இடத்தையே ஒத்து பாரு, அங்க ஒரு கடல் அரக்க வருவான்னு சொல்ல இந்த பொண்ணு தண்ணியவே ஒத்து பார்த்துட்டு இருக்கும். அப்ப டக்குனு இந்த பையன் தண்ணிக்குள்ள இருந்து வெளியில வந்து இந்த குட்டி பொண்ணை பயமுறுத்தி விட்டுருவான். அந்த பொண்ணு அழுவ ஆரம்பிச்சிடும். ஐயோ புள்ள அழுவுற விஷயம் மட்டும் தெரிஞ்சா நம்ம பொண்டாட்டி நம்மள பொழந்துருவாளேன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள தலைகள நின்னு வித்த காட்டிட்டு இருக்கான். அதை பார்த்ததுமே அந்த பொண்ணுக்கு செம ஜாலியா ஆயிடுது, சிரிக்க ஆரம்பிச்சாரான். நல்லா ஜாலியா விளையாட்டு காட்டிட்டு இருந்த அந்த அப்பக்காரன் திடீர்னு காலை படபடன்னு தண்ணியில அடிக்கிறான். அது மட்டும் இல்ல அவனை ஏதோ ஒண்ணு தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. அந்த விஷயம் கூட தெரியாம அந்த குட்டி பொண்ணும், அப்பா சூப்பரா வித்த காட்டுறியே, அப்படிதான் அப்படின்னு சொல்லி சேர் அப் பண்ணிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அந்த பையன் தலையவே வெளியில காட்டுறான். அப்பவும் அவனை ஏதோ ஒண்ணு இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. இத ஊர்ல உள்ள எல்லாருமே பாத்துறாங்க. அப்ப திடீர்னு அந்த பையன் தண்ணிக்குள்ள போயிடுறான். அந்த இடம் முழுக்க ரத்த கலரியா போயிடுது. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா புருஷன் போன சோகத்துல அந்த பொண்டாட்டியும் புள்ளையும் அழுதுகிட்டு இருக்கு. பக்கத்துல 2-3 பேரு டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க பாருங்க. அதாவது செத்து போன அந்த புருஷங்காரனை ஏதோ ஒரு கடல் அரக்கன் தான் தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லி ஒரு பேய் ஓட்டுற மந்திரவாதியா கூட்டு வந்திருக்கானுங்க. இவனை நீங்க ஷாவ்லிங் சாக்கர்லயே பாத்திருப்பீங்க. ஏதோ பெருசா பண்ண போறான் அப்படின்னு பார்த்தா நடு கடலை கப்பலை நிப்பாட்டிட்டு பைத்தியக்கார மாதிரி வித்த காட்டிட்டு இருக்கான். அப்படி வித்த காட்டின பையன் ஒரு கண்ணி வெடி எடுத்து தண்ணியில போடுறான். பாவம் தண்ணியில இருந்து ஒரு பெரிய மீன் செத்து போயிடுச்சுங்க. செத்து போன அந்த மீனை தான் இந்த பையன் கடல் அரக்கனை நான் கொன்னுட்டேன்னு ஊருகிட்ட புருடா விட்டுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி இவன் ஒரு ஒரிஜினல் சாமியாரே கிடையாது, பேய் ஓட்டுறவன் ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். அவ்வளவுதான்ப்பா, கடல் அரக்க இறந்து போயிட்டான். இதுக்கப்புறம் என்ன, எல்லாரும் ஜாலியா தண்ணியில குதிச்சு விளையாடுங்கன்னு சொல்றப்போ அங்க ஒரு பரட்டத்துல வரான். அவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. நீங்க சொல்றது தப்பு, இது ஸ்டிங் ரே அப்படிங்கிற ஒரு சாதாரண மீன் தான், இத போய் கடல் அரக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றப்போ பக்கத்துல இருக்கவங்க நீ யாரா அப்படின்னு கேக்குறானுங்க. நான் ஒரு துறவி, பேய் ஓட்டுறவன் அப்படிங்கிற மாதிரி அங்க உள்ளவங்கள்ட்ட சொல்ல இப்ப அந்த சாமியாரு சென்டிமெண்டா பேசுறான். அடா பாவி, புருஷனை இழந்துட்டு பொண்டாட்டியும் புள்ளையும் அழுதுகிட்டு இருக்கு, நான் அந்த கடல் அரக்கனையே கொண்டிருக்கேன், என்ன போய் இப்படி சொல்லிட்டியடா அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சிடறான். அதை கேட்ட அங்க உள்ள மக்கள் எல்லாரும் சேர்ந்து செம்ம டென்ஷன் ஆயிட்டு நம்ம ஹீரோவை திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப செத்து போன அந்த புருஷனோட பொண்டாட்டிக்காரி வந்து, வாய மூடுறா, உனக்கு உன்னோட புருஷன் செத்து போனதாண்டா அதோட வழி தெரியும் அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோ அப்படியே ஃபீலிங்கா கிட்ட வரான். என்ன மன்னிச்சிருமா, எனக்கு புருஷன் இல்ல அப்படின்னு சொல்றான். அந்தமா மறுபடியும், நீ என்னைக்காவது உன் புருஷனை இழந்திருக்கியாடா, அப்பதாண்டா அதோட வழி தெரியும்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு அடி அடிக்க, ஏமா என்ன நம்புமா, எனக்கு புருஷன் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்ப சொல்ல ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோவை பொளக்க ஆரம்பிச்சிடறானுங்க. அப்ப கூட நம்ம ஹீரோவும், டேய் தண்ணி பக்கம் எவனும் போயிடாதீங்கடா, அந்த கடல் அரக்கன் தண்ணிக்குள்ளதான் இருக்கிறாங்க மாதிரி சொல்றான். ஆனா அந்த சாமியாரு யாரும் எதுக்கும் பயப்பட வேணாம், தண்ணிக்குள்ள யாரு வேணா இறங்கலாம், கடல் அரக்கனை நான் அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றப்போ ஒருத்தனும் தண்ணிக்குள்ள இறங்க மாட்டான். அப்ப இந்த சாமியாருக்கு சீடர் இருப்பான் பாத்தீங்களா, அவனை தண்ணிக்குள்ள இறங்க சொல்றான். இது நானா உள்ள இறங்க மாட்டேன்னு சொல்றப்போ எட்டி ஒரு மிதி தண்ணிக்குள்ள விழுந்துருவான். இப்ப அந்த சாமியாரு பாத்தீங்களா தண்ணிக்குள்ள எதுவுமே இல்ல, இப்ப எல்லாரும் ஜாலியா தண்ணிக்குள்ள குதிச்சு விளையாடுங்க அப்படின்னு சொல்றப்போ கிராமத்துல இருக்கிற சிறுசு பெருசுல இருந்து எல்லாமே தண்ணியில குதிச்சு விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோவை தனியா அந்தரத்துல தொங்க விட்டுருவானுங்க. அப்ப தண்ணிக்குள்ள அந்த கடல் அரக்கன் வந்துட்டு இருக்கத ஹீரோ நோட் பண்ணிட்டு, டேய் தண்ணிக்குள்ள எவனும் இருக்காதீங்கடா, கடல் அரக்க வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஒரு துணு கேட்க மாட்டான். அப்ப பைத்திய மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு அப்படியே லபக்குன்னு முழுகிட்டு போயிடும். அதை பார்த்ததுமே மத்தவெல்லாம் திருச்சி ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா அப்பவும் அந்த கடல் அரக்க விடாம தவளையோட நாக்கு மாதிரி ஏதோ ஒண்ணு நின்று வருது. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களா புடிச்சிட்டு போயிட்டு இருக்கு. இதையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவும் ஐடியா கொடுக்குறான், யாரும் அசையாதீங்க, செத்து போன மாதிரி அப்படியே கடங்க அப்படின்னு சொல்ல ஊர் மக்கள் எல்லாம் அதை அப்படியே கேக்குறாங்க. அந்த கடல் அரக்கனும் எந்த சத்தமும் கேட்காதனால அதே இடத்த ரவுண்ட் அடிச்சிட்டு இருப்பான். அப்ப ஸ்டார்டிங் சீன்ல ஒரு குட்டி பொண்ணு விளையாண்டுட்டு இருந்தால அந்த பொண்ணு இன்னும் அதே இடத்துல தான் உட்கார்ந்திருப்பா. அவ பயந்து போய் அவளோட அம்மா கிட்ட ஓடி வர அந்த சத்தத்தை கேட்டதுமே அந்த கடல் அரக்க அந்த குட்டி பொண்ணையை சாப்பிடலாமேன்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ளேயே அந்த அம்மா ஓடி வந்து இந்த பொண்ணை டைட்டா பிடிச்சுப்பாங்க. அவங்களுக்கு உதவி பண்ண இன்னும் சில பேர் அங்க வராங்க. இந்த குட்டி பொண்ணை நல்லா போட்டு இழுக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு தண்ணிக்குள்ள விழ போறப்போ கரெக்டா அந்த அம்மா காரி பிடிச்சுப்பாங்க. ஆனா கீழ இருந்து அந்த கடல் அரக்க அப்படியே தாவி வந்து அந்த குட்டி பொண்ணை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிடும். இத பார்த்து அந்த அம்மாவுக்கு எவ்வளவு கோவம் வரும். ஒரு ஆயுதத்தை கையில எடுத்துக்கிட்டு அந்த அம்மா தண்ணிக்குள்ள குதிச்சிரும். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவும் எப்படியாவது கை கட்ட அமுக்க முடியுமா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்துல
இந்த பக்கம் என் புள்ளைய குடு அப்படின்னு புள்ளைய பறி கொடுத்த அந்த அம்மா கத்திக்கிட்டு இருக்கப்போ அங்க அந்த கடல் இறக்க வரான். இப்பதான் அவனோட முகத்தையே காட்டுறானுங்க. படு பயங்கரமா இருக்குது. அது இந்த அம்மாவா ஒரே வாயில லபக்குன்னு முழுங்கிடுது. அது மட்டும் இல்ல அங்க இருக்கிற ஒரு கட்டையை உடைச்சு விட மேல நின்ன ஒருத்தரோட குழந்தை கீழே உள்ள பலகையில மாட்டிக்கும். நம்ம சாமியாரும் அந்த தொங்கிட்டு இருக்கான். அந்த குழந்தை ஆல்மோஸ்ட் தண்ணிக்குள்ள போகுது. கரெக்டா அந்த நேரத்துக்கு நம்ம ஹீரோ அந்த பலகையில குதிக்கிறான். அதனால குழந்தை இப்ப அவனை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த அரக்க பைய ஆப்போசிட்ல அதோட வாழை வைக்க வெயிட் அதிகமா இருக்கிறதுனால குழந்தை இப்ப அந்த பக்கமா போயிட்டு இருக்கு. ஐயோ இன்னும் அதிகமா வெயிட் வேணுமே சொல்லி மேல தொங்கிட்டு இருந்த சாமியார போட்டு இழுக்கிறான். அப்ப அவனோட சட்டை கிழிஞ்சு போயிடும். அட பாவி காஸ்ட்லியான ட்ரெஸ்டா கிழிச்சு விட்டியாடா அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப குழந்தை நம்ம ஹீரோவை பார்த்து வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த சாமியாரும் போட நான் மேல போறேன்னு சொல்லி குதிக்க ஐயோ போயிடாத அப்படின்னு சொல்லி இருந்த ட்ரெஸ்ஸையும் கிழிச்சு விட்டுறான். இப்ப அந்த பலகை அப்படியே சுத்த ஆரம்பிச்சிருது. அதனால அந்த சின்ன குழந்தையும் தண்ணிக்குள்ள விழுந்துரும். அந்த கடல இருக்க கரெக்டா கடிக்க போற நேரத்துல நம்ம ஹீரோ ஒரு வழியா அந்த குழந்தைய காப்பாத்தி மேல தூக்கி போட்டுருவான். அது ஒரு வலையில சிக்கிக்கும். நம்ம ஹீரோ ஒரு வழியா கரைக்கு வந்துருவான். ஆனா அந்த அரக்கன் அந்த குழந்தைய சாப்பிடலாமேன்னு சொல்லி அப்படியே மேல தாவறப்போ ஆல்ரெடி ஒரு பெரிய மீனை பிடிச்சு வச்சிருந்தாங்கல்ல அந்த மீனோட கட்டை அவிழ்த்து விட அது அந்த அரக்க மேல பட்டு அவன் அந்த பக்கமா போய் விழறான். கிடைச்ச சின்ன கேப்ல அந்த குழந்தைய மறுபடியும் நம்ம ஹீரோ காப்பாத்த போறப்போ அந்த கடல் அரக்க ஒரு மர தூணை உடைச்சு விடுறான். அதனால நம்ம ஹீரோ குழந்தையோட சேர்த்து கீழே விழுந்துருவான். அப்ப அந்த அரக்க பையலும் நம்ம ஹீரோவையும் குழந்தையும் ஒரே வாயில சாப்பிடலாமேன்னு பாக்குறப்போ நம்ம ஹீரோ அதுக்கு ஆப்போசிட் சைடுல ஓட ஆரம்பிச்சிருவான். அந்த அரக்க அந்த பலகையோட மறுபுறத்துல விழ நம்ம ஹீரோவும் குழந்தையும் ஜெயின்னு மேல போயிடுவாங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோ அந்த குழந்தைய காப்பாத்திட்டான். இப்ப அந்த அரக்கன் தண்ணிக்குள்ள போகல, இன்னும் அந்த பலகையில தான் கிடக்குறான். அதனால நம்ம ஹீரோ ஐடியா பண்ணி அந்த அரக்கனை எப்படியாவது தரைக்க கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டா அவனோட சக்தி முழுக்க போயிடும் சொல்லிட்டு இந்த சாமியார் இருக்கான் பாத்தீங்களா அவனை கூட்டிக்கிட்டு வாடா போய் குதிக்கலாம்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் குதிக்க வெயிட் பத்தாதனால அந்த அரக்கன் மேல வரல. சரி 2 பேர் குச்சா தானே வரல, 3 பேரு 4 பேரு 5 பேரு 6 பேருன்னு எவ்வளவு பேர் குதிக்கிறாங்க. ஆனா குதிக்கிற எல்லாத்தையுமே அந்த அரக்கன் பறக்க விட்டுறான். ஏன்னா அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கிறான். ஆனா போங்கடா இதுக்கு மேல அந்த அரக்கனை என்னால மேல கொண்டு வர முடியாதுன்னு நம்ம ஹீரோ டயர்டா உட்கார்ந்திருக்கப்போ அந்த இடமே அதிருது. யாராது அப்படின்னு பார்த்தா நல்லா வெயிட்டா ஒரு அம்மா ஓடி வருது. என்ன விடுங்கடா அப்படின்னு சொல்லி பலகையில வந்து விழும் பாருங்க. அந்த கடல் அரக்கன் அப்படியே பறந்து போயிட்டு இருக்கான். அப்படி பறந்து போனவன் கீழே நின்னுகிட்டு இருந்த சாமியார் மேல போய் விழுந்துறான். அந்த அரக்கனை விளக்கிட்டு பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஓட்டையே விழுந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் தெரிய வருது அந்த கடல் அரக்கன் ஒரு அரக்கன் கிடையாது, அவன் ஒரு மனுஷனா இருந்து அதுக்கப்புறமா அரக்கனா மாறி இருக்கிறான். அப்ப ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை கொல்லணும்னு சொல்ல இருங்க அப்புறம் நான் இதுக்கு வந்திருக்கிறேன், இந்த அரக்கனை இப்ப எப்படி ஓட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அவனோட எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறான். அது மட்டும் இல்ல இதோ பெரிய மந்திர புத்தகத்தை எடுக்க போறான் அப்படின்னு பார்த்தா சின்ன பசங்க படிக்கிற நர்சரி புக் எடுத்து வைக்கிறாங்க. ஒரு மியூசிக் பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதை சுத்திக்கிட்டு இவன் ஒரு பாட்டை பாட ஆரம்பிக்கிறான். பாட்டை கேளுங்களேன். ஏன் குழந்தை ஏன் இப்படி மோசமா இருக்கு. இப்படிப்பட்ட கேவலமான பாட்டை கேட்டதுமே அந்த அரக்கனுக்கே கோவம் வந்துருது. நம்ம ஹீரோவை அடிக்க போறான். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. அந்த அரக்கனை சும்மா அட்டின்னு அடிச்சு ஒரு மந்திர துணியினால சுருட்டி அதை ஒரு குடுவைக்குள்ள அடைச்சிடறான். இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவ நம்ம ஹீரோ மாதிரி டுபாக்கூர் பேய் ஓட்டுறவ கிடையாது, உண்மையாவே அரக்கர்களை வேட்டையாடுறவ. டேய் நீ யாரா, நீயும் அரக்கர்களை வேட்டையாடுறவனா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க ஆமா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த நர்சரி புக் எடுத்து காட்டுறான். இந்த புக்கை வச்சு அரக்கர்களை வேட்டையாடுற அப்படின்னு கேட்டா ஆமா நம்ம பிறக்கிறதுல இருந்து எல்லாம் என்ன கெட்டவனாவா பிறக்கிறோம், நடுவுல தான் கெட்டவனா மாறிடுறோம், அதுக்கு தான் அந்த நர்சரி புக் அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோயின் ஒரு வளையத்தை கையில எடுக்கிறா. அதை வச்சு செம்மையா வித்த காட்டுறா. அது மட்டும் இல்ல நம்ம ஹீரோவை பார்த்து கெக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு அங்க உள்ள ஊர் மக்கள்கிட்ட அதெல்லாம் பண்ணி காட்ட ஊர் மக்கள் அவளை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. நம்ம ஹீரோவை மதிக்கவே இல்லை. அதனால சோகமா அந்த இடத்தை விட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். இப்ப நம்ம ஹீரோ நேரா அவனோட மாஸ்டர் பாக்குறதுக்காக போறான். அவர்கிட்ட மாஸ்டர் நான் இன்னைக்கு தோத்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஆமா கணே எனக்கு தெரியும், இன்னைக்கு நீ சண்டை போட்டியே அந்த கடல் இறக்க அவன் ஒரு காலத்துல மனுஷனா தான் இருந்தான். அவன் ஒரு நாள் தண்ணியில தத்தளிச்சுக்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய காப்பாத்த போனான். அப்படி போனவனை குழந்தைய கடத்துறவன் நினைச்சு அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாரும் சேர்ந்து சாகடிச்சிட்டாங்க. அவனை கொன்னு கடல்ல உள்ள மீன்களுக்கு இரையா போட்டாங்க. அவனோட உடம்ப கடல்ல உள்ள மீன்கள் எல்லாம் கொதறி தின்னுச்சு. அப்பவே அவன் ஒரு தீய சக்தியா மாறி கடல் இறக்கனா உருவெடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவோட மாஸ்டர் சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் நான் உன்ட்ட ஒன்னு கேட்கலாமா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். சரிப்பா கேளு அப்படின்னு சொல்ல நீ குடுத்திய அந்த நர்சரி புக் இத வச்சு உண்மையாவே பேய ஓட்ட முடியுமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த மாஸ்டரும் டப்பாரு மத்த பேய ஓட்டுற வேட்டைக்காரங்க எல்லாம் ஒரு அரக்கனை முழுசா சாகடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் உனக்கு அதை சொல்லி தரல. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் கெட்டதும் இருக்கும் நல்லதும் இருக்கும். கெட்டதை எடுத்துட்டோம்னா ஒரு மனுஷனோட உடம்புல நல்லது மட்டும் தான் இருக்கும். அதுக்காக தான் உனக்கு அந்த நர்சரி புக்கை கொடுத்தேன் அப்படின்னு ஒரு பாம்போட பல்ல பிடுங்கி அதை கீழே விடுறாரு. இப்ப அந்த பாம்புனால மத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதனாலதான் உனக்கு அந்த புத்தகத்தை கொடுத்தேன். அதோட மகிமை உனக்கு ஒரு நாள் புரியும்டா அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் சொல்ல இன்னைக்கு நான் நிறைய பேத்த சாக விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிடறான். ஆனா நீ ஒரு சின்ன குழந்தைய காப்பாத்திருக்கே அதுவே பெரிய விஷயம்டா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை நம்ம மாஸ்டர் சமாதானப்படுத்த ஹீரோ அழுதுகிட்டே இருக்கிறான். சரி அடுத்த வேட்டைக்கு டைம் ஆயிடுச்சு இங்கிறது கிளம்புன்னு நம்ம ஹீரோ அனுப்பிவிட உனக்கு இந்த நர்சரி புக் வேணாயா நீயே வச்சுக்கோன்னு சொல்ல உத வாங்குவ ஒழுங்கா பேய் ஓட்டுற வேலையை பாடுறா போடா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாரு. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா மலைக்குள்ள குடஞ்சு ஒரு அழகான ஹோட்டலை கட்டி வச்சிருக்கானுங்க. அதுக்குள்ள சாப்பிடறதுக்கு ஒரு கப்பல் வராங்க. அங்க ஹோட்டல்ல வேலை செய்யறவன் உங்களுக்கு என்ன சாப்பிடறதுக்கு வேணுமோ கேளுங்க எல்லாமே இந்த ஹோட்டல்ல
இருக்குன்னு சொல்லி பண்ணிய பாத்தீங்கன்னா அப்படியே கிரில் சிக்கன்ல தொங்க விடுவானுங்கல்ல, அதே மாதிரி அடுப்புக்குள்ள தொங்க விட்டுருக்கானுங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பாடு நல்லா இருக்கு. சுத்தி முத்தியும் பார்த்தா பாக்குற இடம்லாம் அழகான கேண்டில்ஸும் இருக்கு. இந்த ஹோட்டல் பாக்குறதுக்கே செம்மையா இருக்கு. இந்த ஹோட்டலோட ஓனர் நீதானையா அப்படின்னு கேக்குறப்போ, ஹோட்டலோட ஓனர் நான் கிடையாது, இந்த ஹோட்டலோட ஓனருக்கு இவர்தான், இந்த சாப்பாடெல்லாம் சமைக்கிறதும் இவர்தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை கை காட்டுறான். பாக்குறதுக்கே செம்மையா இருக்கிறான். அவனை பார்த்ததும் கூட வந்த அந்த கப்பல்ல உள்ள பொண்ணு ஆனு வாயை பொளந்துக்கிட்டு சைட் அடிக்க, இந்த ஹோட்டலோட ஓனரும் டிஃபரெண்டா ஸ்டெப் போட்டுட்டு இருக்கான். அப்ப அவங்கிட்ட இந்த பொண்ணு பேச்சு கொடுக்குறா. பாக்குறதுக்கு செம்மையா இருக்கிறீங்களே, ஏதாவது பேசுங்க அப்படின்னு கேக்குறா. ஆனா நான் எதுவுமே பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சைகையிலேயே சொல்றான். பேசுங்க பேசுங்க அப்படின்னு சொல்ல அந்த பையன் அப்படியே வாயை பொளக்குறான். உண்மையா சொன்னா இவனும் ஒரு அரக்கன். பார்த்ததுமே ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆக பார்க்க நல்லா அழகா கேண்டில் சேர்த்து வச்சிருந்தாங்க இல்ல, அது அந்த அரக்கனோட ஆயுதம். பயந்து இன்னொரு இடத்துக்கு போனா அங்க நிறைய பணிகளை தொங்க விட்டுருந்தாங்கல்ல, அந்த பணிகளுக்கு பின்னாடி மனுஷனோட உடம்பு இருக்குது. அட பாவி மஞ்சக்கறி திங்கிறவனா நீன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புவாங்க பாருங்க. அந்த அரக்க பைய கையில உள்ள ஆயுதத்தை எடுத்து உங்களை ஒரே போடு அப்படியே அங்க சின்ன கட் பண்ணா. இப்ப இதே ஹோட்டலுக்கு நம்ம ஹீரோ சாப்பிடறதுக்காக வரான். ஹீரோவை பார்த்ததுமே அங்க உள்ள ஒரு பொண்ணு வாங்க 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 உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தோம், உங்களுக்காக சாப்பாடு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோவை உள்ள கூட்டு போக நம்ம ஹீரோ அங்க உள்ள கேண்டில்ஸை பாக்குறான். நமக்கு அது மெழுகுபத்தி மாதிரி காட்டுறாங்க. ஹீரோவோட கண்ணுக்கு அது ஒரு ஆயுதமா தெரியுது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கப்பல் இறந்து போனாங்கல்ல, அவங்க உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா ஹீரோவோட கண்ணுக்கு அவங்க ரெண்டு பேரும் இறந்து கிடக்குற மாதிரி தெரியுது. ஹோட்டல்ல சுத்தி காட்டின லேடி அந்த பன்னிகளை தொங்க விட்டுருப்பாங்கல்ல, அந்த இடத்த போய் காட்டுறா. நம்மளோட கண்ணுக்கு பன்னிகள் தெரியுது, ஹீரோவோட கண்ணுக்கு அந்த பன்னிகளையும் தாண்டி அந்த பன்னிகளோட உடம்புல இருக்கிற மனுஷங்களோட உடம்பும் தெரியுது. இப்ப நம்ம ஹீரோ சுத்தி முத்தியும் பார்த்தா இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இங்க இருக்கிறது மனுஷ பயில்கள் கிடையாது, அரக்கர்கள் தான் அப்படிங்கறத ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அப்ப அந்த அம்மாவும் சீக்கிரம் சொல்லுங்க உங்களுக்கு என்ன சாப்பிட வேணும் அப்படின்னு கேக்குறப்போ பொக்குன்னு நம்ம ஹீரோ அந்த அம்மாவோட மூஞ்சில ஒரு குத்து, முகமே ஒடுக்கா போயிடுது. அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட என்ட்ரி. அந்த அரக்கிய சும்மா அடி அடின்னு அடிச்சு கண்ணுக்கே படாம தூசியா மாத்திடுறான். சும்மா சொல்லக்கூடாது, ஒரு ஹீரோ படத்துல என்னென்னலாம் செய்யணுமோ அதை நம்ம ஹீரோயின் இந்த படத்துல சிறப்பா செஞ்சிருப்பா. அங்க இருக்கிற எல்லா அரக்கர்களையும் செமையா வேட்டையாடுறா. இப்ப அவளோட கையில பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு வளையம் போட்டிருப்பா. அந்த வளையத்தை கையில எடுக்கிறா. அதை தூக்கி போடுறப்போ அங்க உள்ள அரக்கர்கள் மேல அது பட்டு தூள் தூளா போயிடுறாங்க. ஒரு கடத்துக்கு மேல எக்கச்சக்கமான அரக்கர்கள் நம்ம ஹீரோயின் கூட சண்டை போட வர நம்ம ஹீரோயினோட கையில இருக்கிற வளையத்தை பல நூறு வளையங்களா மாத்தி வீசி எறியறா. அது பட்டு எல்லாமே அழிஞ்சு போயிடுது. நடக்கிற அந்த சண்டையெல்லாம் நம்ம ஹீரோவும் ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டே இருக்கிறான். இப்பதான் அந்த மெயின் அரக்கனோட என்ட்ரி. ஹீரோயினுக்கும் அவளுக்கும் செமையா சண்டை போயிட்டு இருக்கு. அந்த சண்டையில நம்ம ஹீரோயினும் நிறைய வளையங்களை அவன் மேல தூக்கி வீசுவா. ஆனா அதனால அவனுக்கு எதுவும் பெருசா பாதிப்பு இல்ல. ஏன்னா மத்த அரக்கா பயல்களை விட இவன் கொஞ்சம் பல வாய்ந்தவனா இருக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயினும் செமையா சண்டை போட்டு அந்த பயலோட சுயரூபத்தை வர வச்சிடறா. அந்த பய ஒரு பண்ணி அரக்கன். இப்ப அந்த அரக்கனை லாக் பண்ணிட்டா நம்ம ஹீரோயின். அப்ப நம்ம ஹீரோ கிட்ட உதவி கேக்குறா. என்ன உதவினாலும் நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, நீ இந்த பண்ணி அரக்கனோட வாயோட வாய் வச்சு உறிஞ்சணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. இந்த சீன்ல சிரிப்பு தாங்க முடியலங்க எனக்கு. இது வாயோட வாய் வச்சு உறிஞ்சிருமா, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், என்ன விட்டுரு அப்படின்னு சொல்றப்போ அந்த அரக்கன் அழிக்க வேற வழி கிடையாது, சீக்கிரம் பண்ணு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் வாயோட வாய் வச்சு உரியறான். இப்ப அந்த அரக்கன் நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள போயிடுறான். அவன் உடம்பு முழுக்க ப்ளூ கலர்ல மாறி போயிடுது. இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோவோட வாயில வச்சு உறிஞ்சி அந்த அரக்கனை அவளோட உடம்புக்குள்ள கூட்டிட்டு போயிடுறா. அதுக்கப்புறமா வழக்கம் போல ஒரு மந்திர பைக்குள்ள அந்த அரக்கன் அடைக்கிறா. ஆனா அவன் எல்லா அரக்கர்களோடையும் ரொம்ப பலசாலியா இருக்கிறதுனால அந்த பைய விட்டு வெளியில வர பாக்குறான். அதே நேரத்துல அந்த ஹோட்டல் மொத்தமா இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. இவங்க ரெண்டு பேரும் வெளியில ஓடி வர அந்த அரக்கனும் மந்திர கட்டை விடு வச்சுட்டு வெளியில வந்துடுறான். ஒரு வழியா நம்ம ஹீரோயின் தப்பிச்சு ஒரு ஏரி கிட்ட உட்கார்ந்து அவங்களோட காயங்களுக்கு மருந்து போட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட கையில இருக்கிற அந்த ஆயுதத்தை பார்த்துட்டு இது செம்மையா இருக்குதே, இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, இது ஃப்ளையிங் ரிங், ரொம்ப விசேஷமானது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் ரொமான்ஸ் பண்ணலாமேன்னு பாக்குறப்போ ஐயோ நான் அந்த விளையாட்டுக்கெல்லாம் வரல அப்படின்னு சொல்லி அங்க இருந்து திருச்சி ஓடி போயிடுவான். இப்ப நம்ம ஹீரோ நேரா அவனோட மாஸ்டர் பாக்குறதுக்காக வரான். அவரு காலங்காத்தாலேயே லெக் பீஸ கட்டிட்டு இருக்காரு. மகனே என்ன உன்னோட கண்ணுல ஒரு காதல் காவியம் தெரியுது, ஏதாவது பொண்ணை பாத்தியா அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஆமா அப்படி சிக்கன் சாப்பிடுறது நம்மளோட மதத்துக்கு எதிரானதாச்சே, ஏன் அப்படி சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்க அந்த மாஸ்டர் அப்படியே தத்துவ மலையை புழிஞ்சுட்டு இருக்கான். அப்ப அந்த கறிக்கடைக்கார அம்மா, டேய் நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, மாடு மாதிரி வந்து திங்கிற, ஒரு நாளாவது காசு கொடுத்திருக்கியா, இங்க இருந்து ஓடுறா அப்படின்னு அடிச்சு துரத்துது. ஹீரோவும் மாஸ்டரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆடுறாங்க. மறுபடியும் இப்ப இந்த மனுஷன் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். நேத்து நீ சண்டை போட்டியே அவன் ஒரு பண்ணி அரக்கன், அவனும் ஒரு காலத்துல மனுஷனா இருந்து அதுக்கப்புறமா தான் அவன் அரக்கனா மாறி இருக்கிறான். ஆனா மத்த அரக்கர்களை விட அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன். அவன் மனுஷனா இருக்கிறப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான், அந்த பொண்ணை கல்யாணமும் பண்ணிருக்கான், பொண்டாட்டிய நல்லா தான் பாத்துக்கிட்டு இருந்திருக்கான். ஆனா இவன் அசிங்கமா இருந்ததுனால அந்த பொண்ணு இன்னொரு பையன் கூட அஃபேர்ல இருந்திருக்கா. அஃபேர்ல இருந்தது மட்டும் இல்லாம தன்னோட புருஷனை கொடூரமா சாகடிச்சிருக்கா. அதுக்கப்புறமா தான் அவன் ஒரு கொடூரமான ஆத்மாவா மாறி பண்ணி அரக்கனா உருவெடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி இந்த மாஸ்டர் சொல்றான். அது மட்டும் இல்ல, இப்ப ஏற்பட்ட சக்தி வாய்ந்த அரக்கனை நீ அழிக்கணும் அப்படின்னா 500 வருஷங்களா சிறப்பட்டு கிடக்கிற மங்கி கிங்க நீ பாக்கணும் அப்படின்னு சொல்றான். இது மங்கி கிங்கா, அது ஏதோ கட்டுக்கதை நினைச்சேன், உண்மையாவே அவர் இருக்காரா அப்படின்னு கேட்க, அட அவரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸிடா, நேரா 5 விரல் மலைக்கு போ, அங்க ஒரு பழைய கோவில் இருக்கும், அதே இடத்துல ஒரு பெரிய புத்தர் சிலை இருக்கும், அந்த புத்தர் சிலை 13,000 அடி உயரமும் 2,500 அடி அகலமும் இருக்கும்னு சொல்றான். டைம் இல்ல, சீக்கிரமே இங்கிருந்து கிளம்பு, போறதுக்கு முன்னாடி குரக்கு ராஜாவை பத்தி ஒரு விஷயத்த சொல்ற கேட்டுக்க, அவன் ரொம்ப தந்திரமானவன்,
கோவக்காரன், கொஞ்சம் பார்த்து பதுசா நடந்துக்க தம்பி அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாரு மாஸ்டர். அப்ப நம்ம ஹீரோவும் சரி அவரை சமாதானப்படுத்த நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அதுக்கு தாண்டா அந்த புத்தகம் இருக்கு, இந்த நர்சரி ரைம்ஸை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இப்ப நம்ம ஹீரோ காட்டு வழியா போயிட்டு இருக்கப்போ திடீர்னு அவன் ஒரு டிராப்ல கால வச்சிடறான். யாராவது இவனை பிடிச்சது அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு வண்டி வருது. அந்த வண்டியில இருந்து 4 பேர் இறங்குறாங்க. அதுல ஒண்ணு பொண்ணு. இவங்களும் அரக்கர்களை வேட்டையாடுறவங்க தான். ஆனா மத்தவங்க அரக்கர்களை வேட்டையாடுறது இவங்களுக்கு பிடிக்காது. அதனாலதான் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ அந்த சின்ன பையன் மொட்டை இருக்கான்ல, அவனோட கழுத்துல ஹீரோயின் வச்சிருக்கிற மாதிரியே ஒரு ரிங் இருக்கிறத பாக்குறான். இப்ப நம்ம ஹீரோவை பிடிச்சவங்க அவங்க பிடிச்சு வச்சிருக்கிற ஆட்களை காட்டுறாங்க. அதுல நம்ம ஹீரோயினும் இருக்கிறா. அவளோட கையில ஆணி அடிச்சு அவளையும் சிறை பிடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப அவங்க பிடிச்சு வச்சதுல ஒருத்தன் நான் அரக்கனை வேட்டையாடுறவன் அப்படின்னு சொல்ல பேசிட்டு இருந்த பயப்புல அந்த பையனோட கழுத்தை அறுத்து விட்டா. இப்ப அவன் நம்ம ஹீரோ கிட்ட வரா. நீயும் அரக்கனை வேட்டையாடுறவனா அப்படின்னு கேட்க குறுக்க நம்ம ஹீரோயின் வரா. என்னங்க இவரை போயிட்டு இப்படி சொல்லிவிட்டீங்க? இவரு தான் என்னோட புருஷன். இவரு அரக்கர்களை வேட்டையாடுறவரெல்லாம் கிடையாது, சாதாரண மியூசிக் டீச்சர். நம்மளனா அந்த நர்சரி புக் எடுத்து காட்டுப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் எடுத்து காட்டுறான். சரி சரி நீங்க புருஷன் போட்டாட்டியா கூட இருக்கலாம், அதை நான் எப்படி நம்புறது? அதனால நீங்க 2 பேரும் இந்த இடத்துலயே சம்பவம் பண்ணுங்க அப்படின்னு அந்த பொண்ணு பச்சையா கேக்குறா. நம்ம ஹீரோயினும் என்ன இப்படி பேசுறீங்க, இவ்வளவு பேத்துக்கு முன்னாடி நாங்க எப்படி இப்படி தனியா பண்றது அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ அவ கூட அப்படி பண்றதுக்கு நான் செத்தே போயிருவேன்னு சொல்றான். டேய் நீ செத்துருவ பரவாயில்ல, நான் உயிரோட இருக்க வேணாமா, ஒத்துக்கோடா அப்படின்னு சொல்ல ஹீரோ ஒத்துக்கவே மாட்டான். அப்ப அந்த பொண்ணு கையில வச்சிருக்கிற வாள் எடுத்து பக்கத்துல இருக்கவனோட மண்டையிலே ஒரு போடு. ரத்தம் சும்மா பீச்சுக்கிட்டு அடிச்சிட்டு இருக்கு. அதை பார்த்து பயந்த நம்ம ஹீரோவும் சரி ஓகே எதுவும் பண்ணிடாதீங்க, நாங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்றோம்னு சொல்லிட்டு ஹீரோ ரெடி ஆகுறப்போ நம்ம ஹீரோயின் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு நம்ம ஹீரோ மேல கைய வைக்க அப்பதான் அவன் கைய பாக்குறான். நம்ம ஹீரோயினோட கையில ஆணி குத்திருச்சு இல்லையா, அது நம்ம ஹீரோயின் பண்ண ஒரு செட்டப். அது மட்டும் இல்ல இந்த ஆட்களை செட்டப் பண்ணி நம்ம ஹீரோவை பயமுறுத்தினதும் நம்ம ஹீரோயினோட செட்டப் தான். ஏன்னா நம்ம ஹீரோவை ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி பண்ணிருக்கா. கடுப்புல நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுவான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் செட்டப் பண்ண ஆள்ல ஒருத்தன் ரத்த வரதுக்கு கொலாவை பிக்ஸ் பண்ணிருப்பான். அதை சரியா பிக்ஸ் பண்ணதுனால ரத்தம் பீச்சு அடிக்கிற மாதிரி அது ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருக்கு. இப்ப கோச்சிட்டு போன நம்ம ஹீரோவை ஹீரோயின் எவ்வளவு சமாதானப்படுத்தி பாக்குறா. ஆனா பைய கேக்குற மாதிரியே இல்ல. அதனால அவனையும் தூக்கி வண்டியில போடுறா. நம்ம ஹீரோவும் வெளியில விடுங்கடா விடுங்கடான்னு கத்தி பாக்குறான். நம்ம ஹீரோயின் விடுவாங்களான்னு. இப்ப அந்த கூட்டத்திலே ஒரு பொண்ணு இருப்பால, அவகிட்ட நம்ம ஹீரோவை கரெக்ட் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா கொடு அப்படின்னு ஹீரோயின் கேட்க அந்த பொண்ணு ஒரு டான்ஸ் ஸ்டெப்பை சொல்லி கொடுக்குறா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஃபைட் நல்லா வரும், டான்ஸ் எல்லாம் சுத்தமா வராது. அதனால என்ன பண்றா, ஒரு மந்திர பேப்பரை ரெடி பண்ணி அதுல ஒண்ணு நம்ம ஹீரோயினோட உடம்புலயும் இன்னொன்னு இவளோட உடம்புலயும் ஒட்டிக்கிறா. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணாலும் அதையே நம்ம ஹீரோயினும் பண்ணுவா. இவ டான்ஸ் ஆனா அப்படின்னா நம்ம ஹீரோயினும் டான்ஸ் ஆடுவா. சூப்பர், இந்த விஷயத்தை வச்சு நம்ம ஆளை கரெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவன் அந்த வண்டிக்குள்ள போறப்போ நம்ம பயலுக்கு சுச்சு முட்டிட்டு வந்துரும் போல இருக்கு. அவன் வண்டிக்குள்ளே போலாமேன்னு பாத்துட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து இந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரி ஒருத்தனை செட்டப் பண்ணாங்கல்ல, அவன் அந்த வெளியில நிக்கிற பொண்ணு கிட்ட வர டேய் என்னடா பண்ற, என் மேல தெரிக்குது அந்த பக்கம் போடா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல அதே டைலாக்க நம்ம ஹீரோயினும் சொல்றான். ஆனா நான் இன்னும் போவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல வெளியில நிக்கிற பொண்ணு இப்ப மட்டும் அதை நீ நிப்பாட்டல, அதை நான் புடிங்கி போட்டுருவேன்டான்னு சொல்ல அதே டைலாக்க நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட சொல்ல அவனுக்கு பக்குன்னு போயிடுது. அடி பாவி, நீ இவ்வளவு மோசமான பொண்ணுன்னு எனக்கு தெரியாம போச்சேன்னு சொல்ல வெளியில நிக்கிற பொண்ணு அந்த பைப்பு வச்சுக்கிட்டு இருந்தவனை போட்டு வெளு வெளுன்னு வெளுக்க அந்த மந்திர சீட்டு ஹீரோயின் மேல இருக்கிறதுனால ஹீரோவை இவ போட்டு வெளு வெளுன்னு வெளுக்கிறா. இப்ப அந்த சீட்டு நம்ம ஹீரோ மேல ஒட்டிக்குது. அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோயின் சுயநினைவுக்கே வரா. ஐயோ உன்னை தெரியாம அடிச்சிட்டேன் நான் மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவ வெளியில ஓடி போயிருவா. இப்ப வெளியில நிக்கிற பொண்ணு ஒரு மார்க்கமா டான்ஸ் ஆட அதே மாதிரி நம்ம ஹீரோவும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கத பார்த்து அங்க உள்ளவங்க அடா பாவி எங்களுக்கு முன்னாடியே இப்படி ஆடிட்டு இருக்கிற, ஓ அவனா நீ அப்படின்னு சொல்லி இவனை போட்டு வெளுக்கிறானுங்க. இப்ப உங்களோட வண்டியில ஒரு கயிறு கட்டி இருக்கும். அந்த கயிறு ஆட என்னடான்னு பார்த்தா அங்க அந்த பண்ணி இறக்க வந்துட்டான். அவனை பார்த்ததுமே எல்லாரும் வண்டியில ஏறிக்கிறாங்க. இந்த வண்டி எப்படி ஓடுனா ஒருத்தன் சாக்குல ஊதுவான், இன்னொருத்தன் சுத்தினால அதை வச்சு அடிப்பான். அதுல வர காத்த வச்சுதான் அந்த வண்டி ஓடும். ஆனா அந்த பண்ணி இறக்க வேகமா ஓடி வர வண்டியோட வேகம் பத்தாது, இன்னும் வண்டியோட வேகம் அதிகமாகணும் அப்படின்னு சொல்ல சாக்குல காத்த வேக வேகமா ஊதி ஊதி அடிக்கிறானுங்க. ஒரு கட்டத்துல ஊதுறவன் தலையிலேயே ஒரு போடு, ரத்தம் வலிய வலிய அப்பவும் விடாம அவன் காத்த ஊதிக்கிட்டே இருக்கிறான். ஆனா அவங்க வண்டி எவ்வளவு வேகமா போனாலும் அந்த பண்ணி அரக்க இவங்களை விடுறதாவே இல்ல. அப்ப பின்னாடி வந்த அந்த அரக்கனை காணோம். பார்த்தா அவன் அந்த வண்டிக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். அது இந்த வண்டியை மோத போற விஷயம் தெரிஞ்சு ஹீரோவை நம்ம ஹீரோயின் வெளியில தூக்கி போட்டுறா. அந்த பண்ணி அரக்க அந்த வண்டியை மோதினதுக்கு அந்த வண்டி சுக்குநூறா போயிடுது. பாவம் நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா அடிபட்டு அந்த இடத்துல இறந்து போயிடுவா. நம்ம ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு அலறான். அப்ப நம்ம ஹீரோயின் டக்குன்னு கண்டுபிடிச்சு பாத்தியா பாத்தியா உனக்கு என் மேல பாசம் இருக்கு, என் மேல உனக்கு காதலும் இருக்கு, அதுக்காக தான் அப்படி பண்ண, ஏமாந்தியா ஏமாந்தியான்னு சொல்லி அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. இப்ப அந்த இடத்துக்கு அந்த பண்ணி அரக்க வர அங்க அதே சைஸுக்கு ஒரு புலி வருது. அது அந்த பண்ணி அரக்கனோட சண்டை போடுது. ஆக்சுவலி அதுவும் ஒரு மனுஷன் தான். அவனுக்கு டைகர் குன்ஃபூ எல்லாம் தெரியும் போல இருக்கு. செம்மையா சண்டை போடுறான். அப்ப அந்த இடத்துக்கு இன்னொரு ஒத்தக்கால் தாத்தா வராரு. அவரு சும்மா பறந்து பறந்து அவரோட ஒத்தக்கால வச்சு அடிக்கிறாரு. அந்த பண்ணி அரக்கன் ஓடி போயிட்டான். அவர் இப்ப இந்த டைகர் குன்ஃபூ பண்ணா பாத்தீங்களா, அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்ப அங்க ஒரு வாள் பாஞ்சு வருது. பார்த்தா அங்க இன்னொருத்த வரான். அவன் ஒரு அரசன். வாள் வித்தையில அவனை மெஞ்ச அந்த உலகத்திலே ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட ஃபைட்டர் அவன். ஆனா என்ன, இவன் போற இடமெல்லாம் பூ போடுறதுக்கு
4-5 ஆயாவை காசு கொடுத்து கூடவே வச்சிருக்கான். இவங்க 3 பேருமே திறமையானவங்க தான். ஆனா இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுப்பாங்க. யார் அந்த பண்ணி இறக்கனா முதல்ல சாகடிக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளேயே போட்டி போட்டுட்டு இருக்காங்க. யோ, நீங்க இப்படி ஒருத்தருக்குள்ள ஒருத்தரா சண்டை போட்டுக்கிறதுக்கு 3 பேர் சேர்ந்து அந்த பண்ணியோட சண்டை போட்டீங்கன்னா அந்த பண்ணி இறக்கனையாவது பிடிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த நர்சரி புக்கை கேட்கறான். ஆனா நம்ம ஹீரோயின் கடுப்புல அந்த புத்தகத்தை கிழிச்சு வீசுறா. அப்ப நம்ம ஹீரோவும் கடுப்புல இவள அடிக்க பாக்க நம்ம ஹீரோயின் கோவத்துல 2 மிதி மிதிச்சிருவா. ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க தெரியல, நீ எல்லாம் என்னடா ஆம்பளன்னு சொல்லி நம்ம ஹீரோவை ரொம்ப அசிங்கப்படுத்திடுவா. நீ இல்லன்னா என்னடா நான் அந்த இளவரசன் கூட இருப்பேன்டான்னு சொல்லி அவன் கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோவை டென்ஷன் ஏத்தி பாக்குறா. அப்பவும் நம்ம ஹீரோ மதிக்காம அவன் அந்த மங்கி கிங்க பாக்குறதுக்கு ஒரு பக்கம் போயிடுவான். கோவத்துல நம்ம ஹீரோயினும் ஒரு பக்கம் போயிடுவா. நம்ம ஹீரோவும் பல நாட்களா நடந்து நடந்து ஒரு வழியா அந்த 5 விரல் மலைக்கு வந்துட்டான். அந்த மலையோட ஆரம்பமே படு பிரம்மாண்டமா இருக்கு. ஒரு வழியா அந்த மாஸ்டர் சொன்ன சின்ன கோவிலுக்கு வந்துட்டான். மாஸ்டர் சொன்ன மாதிரி இங்க ஒரு பெரிய புத்தர் சிலை இருக்கணும் இல்லையா? ஆனா அந்த சிலையை காணோம். எங்கடா அது அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தா சுத்திலும் மலைகளா மட்டும் தான் இருக்கு. அந்த பிரம்மாண்ட சிலையை காணோம். அப்போ நம்ம ஹீரோ அங்க உள்ள தண்ணிய பாக்குறான். அதுல உள்ள இழுத்து தலைகீழா இருக்கு. ஆனா தண்ணி மூலமா பாக்குறப்போ அது நேரா இருக்கு. இப்போ அவனுக்கு அந்த சிலை எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியாதனால அந்த புத்தரை நோக்கி தியானத்துல உட்கார்றான். அப்புறமா கண்ணு முடிச்சு பார்த்தா தண்ணியோட ரிஃப்ளெக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய புத்தர் சிலை இவனோட கண்ணுக்கு தெரியுது. மங்கி கிங் அங்கதான் அடப்பட்டு கிடக்குறான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு அந்த மலை மேல ஏறி போயிட்டு இருக்கான். போய் பார்த்தா அங்க ஒரு பெரிய தாமரை தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்தோட சேர்த்து ஒரு சின்ன குகையும் இருக்கு. தாமரை இலையை விளக்கிட்டு நம்ம ஹீரோ உள்ள போறான். 500 வருஷங்களா அடப்பட்டு கிடக்குற அந்த குரங்கு ராஜா இவன் தாங்க, சொட்ட தலை. நம்ம ஹீரோவும் நீங்க பாக்குறதுக்கு அந்த குரங்கு ராஜா மாதிரியே இல்லையே, ஒரு சாதாரண மனுஷன மாதிரி தானே தெரியுறீங்க அப்படின்னு சொல்ல 500 வருஷங்களுக்கு முன்னாடி புத்தர் என்ன இந்த இடத்துல அடைச்சாரு. அப்பா அவருக்கும் எனக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா நான் செஞ்ச அந்த தப்ப உணர்ந்து நானும் அந்த புத்த வழியவே பின்பற்ற ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல நம்ம ஹீரோவும் நான் உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்டு தான் வந்திருக்கேன். பண்ணி அறக்கிற அழிக்கிறதுக்கான வழி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, ஓ அந்த அறக்கடா, அதுக்கான வழி எனக்கு தெரியும். அங்க பாரு மந்திர வார்த்தை எழுதிருக்கிற இந்த கல்லை நீ எடுக்கணும். இதை நான் சொர்க்கத்துல இருந்து எடுத்துட்டு வந்தேன். இதை தீய சக்திகளை அழிக்கிறதுக்காக பயன்படுத்தலாம். அதை நீ வெளியில எடு அப்படின்னு சொல்றப்போ நான் அந்த அரக்கனை அழிக்க நினைக்கல, அவரை பிடிச்சு திருத்தணும்னு நினைக்கிறேன். அதுக்கான வழியை மட்டும் என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி குரங்கு ராஜா கிட்ட கேட்க இவன் திரும்ப திரும்ப அந்த கல்லை எடு எடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரான். ஓ இந்த எழுத்தை வச்சு தானே புத்தர் உங்களை இந்த இடத்துல போட்டு அடைச்சாரு, அதனால தானே என்ன அந்த கல்லை எடுக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்க, சி அசிங்கமா போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம குரங்கு ராஜா டென்ஷன் ஆகுறான். நான் சொல்றத நம்பு, நான் எவ்வளவு பலசாலி தெரியுமா, நீ கொண்டு வந்த குச்சை கூற உடைச்சு காட்டுறேன்னு சொல்லி 2 குச்சை வச்சு உடைக்கிறான். உடைக்க முடியல. அதுக்கப்புறமா ஒரு குச்சா வச்சு உடைச்சு காட்டுறான். உங்ககிட்ட வேற ஏதாவது இருக்கா, அதையும் குறா உடைச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்ல பலாப்பழத்தை காட்டுறான். இது என்ன இவ்வளவு பெருசா இருக்குது, இதெல்லாம் வேணாம், நானே அந்த கல்லை எடுக்கிறேன்னு சொல்லி அவன் தொடரப்போ கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி குரங்கு ராஜா அப்படியே பறந்து போய் வளரான். நம்ம ஹீரோ ஒரு சின்ன ஓட்ட வழியா வந்தால அதன் வழியா தப்பிச்சு போலாமேன்னு பார்த்தா அங்க உள்ள தாமரையோட வேர்கள் எல்லாம் இவனை வெளியில போக விடாம தடுக்குது. யாரா அந்த மங்கி கிங்க, அது அப்படியே ஒரு சாட்டையா மாறி இந்த மங்கி கிங்கோட உடம்ப பதம் பாக்குது. அந்த குரங்கு ராஜா அப்படியே புத்தர் கிட்ட கெஞ்சிரான். 500 வருஷங்களாங்க நான் அடப்பட்டு கிடக்குறேன், நான் திருந்திட்டேன், என்ன வெளியில விடுங்க விடுங்கன்னு கெஞ்சிரான். அப்ப அதை பார்த்து நம்ம ஹீரோவும் நீ உண்மையாவே திருந்திட்ட அப்படின்னா அந்த பன்றி அரக்கனை அழிக்கிறதுக்கான வழியை என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்க, அந்த பண்ணி அரக்கனுக்கு அவனோட பொண்டாட்டினா ரொம்ப பிடிக்கும், அதனால பௌர்ணமி அன்னைக்கு ஒரு பொண்ணை டான்ஸ் ஆட விட்டீங்கன்னா அந்த பண்ணி அரக்க அங்க வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ இப்ப அந்த பொண்ணுக்கு எங்க போறது அப்படின்னு யோசிக்கிறப்போ கரெக்டா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துருவா. சரி இவ்வளவு வச்சு அந்த வேலையை முடிச்சிருவோம்னு சொல்லி குரங்கு ராஜா நம்ம ஹீரோயினுக்கு நிறைய டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் சொல்லி கொடுக்குறான். இப்ப அந்த பௌர்ணமி நிலவு வர நம்ம ஹீரோயின் ஒரு பாறை மேல ஏறி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. நினைச்ச மாதிரியே வாயை பொழுதுகிட்டு அந்த பன்றி அரக்கணும் அங்க வந்துட்டான். நம்ம ஹீரோயின் அந்த அரக்க அட்டாக் பண்ண வரப்போ இவங்க தப்பிச்சு ஓடுறாங்க. அப்ப அங்க உள்ள ஒரு சின்ன கேப் வழியா அந்த குரங்கு ராஜா அந்த பன்றி அரக்கனா கூப்பிடுறான். மயங்கி போய் அந்த ஓட்டக்குள்ள தலையை விட மலமா இருக்கிற அந்த அரக்கன் சின்ன பன்னிக்குட்டியா மாறிடுறான். அதை நம்ம ஹீரோயினும் வழக்கம் போல ஒரு குடுவையில அடைச்சு ஒரு சின்ன பையில போட்டு நம்ம ஹீரோ கையில கொடுக்குறா. இது 49 நாள் வரைக்கும் இந்த பைக்குள்ள இருக்கணும், அதையும் தாண்டி இருந்துச்சு அப்படின்னா இது தூள் தூளா போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றான். சரி உனக்கு இவ்வளவு உதவி பண்ணிருக்கல, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவ கையில போட்டிருந்த ரிங்க கழட்டி அதை சின்னதா மாத்தி ஹீரோவோட விரல்ல போட்டு விடுறா. ஆனா நம்ம ஹீரோ நான் ஒரு துறவி, உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த மோதிரத்தை கழட்ட பாக்குறான். கழட்ட முடியல. அப்ப அவனோட விரலை வெட்டி அந்த மோதிரத்தை வெளில எடுக்கலாமே பாக்குறப்போ ஹீரோயின் கிழிச்சு போட்டா பாத்தீங்களா அந்த நர்சரி புக், அந்த புக்கை மறுபடியும் ஒட்ட வச்சு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறா. ஆனா புக்கு பழைய மாதிரி இல்ல, எல்லா எழுத்தும் மாறி மாறி தான் இருக்கும். இவ்வளவு விஷயம் நம்ம ஹீரோவுக்காக ஹீரோயின் பண்ணியுமே நான் உன்னை காதலிக்கல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். அதனால மனசு உடைஞ்சு போய் நம்ம ஹீரோயினாங்கிறது கிளம்பிடுவாங்க. நம்ம ஹீரோவும் சோகமா நிலவை பார்த்தபடி குகைக்கு வெளியில உட்காந்துருப்பான். அப்ப உள்ள இருக்கிற குரங்கு ராஜா நான் நிலவை பார்த்து 500 வருஷங்களுக்கு மேல ஆயிடுச்சு, அதனால அந்த ஓட்டை கிட்ட இருக்கிற அந்த தாமரை செடியை மட்டும் புடுங்குறியா அப்படின்னு கேட்க, சரி ஒண்ணுதானேன்னு சொல்லி நம்ம ஹீரோ புடுங்க அந்த செடி அப்படியே பத்தி எரியுது. அது மட்டும் இல்ல அங்க உள்ள எல்லா தாமரை செடிகளும் பத்தி எரியுது. 500 வருஷங்களா அந்த குரங்கு ராஜாவை இந்த தாமரை செடிகள் தான் வெளி உலகத்துக்கு வராம பாத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அது எரிஞ்சு போக இந்த குரங்கு ராஜாவுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. வெளியில வந்தவன் நம்ம ஹீரோவை தூக்கி வீசுவான் பாருங்க. நம்ம ஹீரோ விண்வெளிக்கே போயிருவான் போல இருக்கு. அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுவான். கரெக்டா அந்த குரங்கு ராஜா பிடிச்சுப்பான். நம்ம ஹீரோ அந்த குரங்கு ராஜா செம்மையா ட்ரிக் பண்ணி ஏமாத்தி
ஏமாத்திருக்கு. ஏன்னா கீழே ஒரு கல்லை எடுத்தாதான் அந்த குரங்கு ராஜாவுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருப்பான் இல்லையா, அதை சுத்த போய் மேல உள்ள அந்த தாமரையை புடுங்கினாதான் குரங்கு ராஜாவுக்கு விடுதலை கிடைக்கும். நம்ம ஹீரோவை செமையை ஏமாத்தி அந்த ராஜாவுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. ரொம்ப ஆடாதரா, புத்தர் இங்க தான் இருக்காரு, உன்னை அழிச்சிருவாரு அப்படின்னு சொல்ல ஒரு கத்துவான் பாருங்க. நம்ம ஹீரோ பறந்து போய் ஒரு இடத்துல விழுவான். விழுந்தவன் புத்தரை நோக்கி தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கைய கும்பிடுறான். கைய கீழே இறக்கடா அப்படிங்கிற மாதிரி குரங்கு ராஜா சொல்ல நம்ம ஹீரோ முடியாதுங்கிறான். அதனால அவன் நம்ம ஹீரோவோட தலையில இருக்கிற ஒவ்வொரு முடியா புடுங்கி வெளியில எடுக்கிறான். ஆனா அவ்வளவு முடிகளை புடுங்கியுமே நம்ம ஹீரோ புத்தரை நோக்கி பண்ண அந்த தியானத்தை நிப்பாட்டல. உன்னை புத்தர் இருக்கிற இடத்துக்கே நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோவை கொல்ல பார்க்க கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ஒத்தக்கால் தாத்தா, அந்த இளவரசன், கடைசியா அந்த டைகர் ஃபைட் பண்றவன், இவங்க எல்லாரும் குரங்கு ராஜாவை கொல்றதுக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப முதல்ல அந்த டைகர் ஃபைட் பண்ணுவான்ல, அவன் அந்த குரங்கு ராஜா கிட்ட ஃபைட்டுக்கு போறான். ஆனா அந்த குரங்கு ராஜா சாதாரணமான ஆள் கிடையாது. அவனோட கை கால் எல்லாத்தையும் முறிச்சு போட்டு கொடூரமா அவனை சாகடிச்சிடறான். அடுத்து அந்த ஒத்தக்கால் தாத்தா அந்த குரங்கூட சண்டை போட போறாரு. ஒத்தக்கால் தாத்தா தான், ஆனா ஒரு கால் மட்டும் ஒரு மலைக்கு சமம், அவ்வளவு பெரிய காலா அது நீளுது. அதை வச்சு செமையா அந்த குரங்கு ராஜா கூட சண்டை போறாரு. ஆரம்பத்துல அந்த குரங்கு ராஜா அடி வாங்கினாலும் அடுத்த அடி கிழவனுக்கு இடி மாதிரி விழுது. அப்ப கீழே உள்ள குரங்கு ராஜாவை நசுக்கே சாகடிச்சலாம்னு சொல்லி அந்த தாத்தா மிதிக்கிறப்போ அவரோட காலையும் பிச்சுக்கிட்டு அந்த குரங்கு ராஜா வெளியில வருவான். இப்ப அந்த கிழவனோட சோழியும் முடிஞ்சு கடைசியா இருக்கிறது அந்த இளவரசன் மட்டும்தான். கூட இருந்த கிளவி எல்லாம் இவனை விட்டு கிளம்பிரும். அந்த இளவரசன் கையில ஒரு சின்ன பெட்டி இருக்கும். அதுல இருந்து நிறைய கம்பிகளை தூக்கி போட அது சின்ன சின்ன வாளா மாதிரி அந்த குரங்கு ராஜாவை குத்த போயிட்டு இருக்கு. ஆனா அதுல இருந்தெல்லாம் அந்த குரங்கு ராஜா அசால்ட்டா தப்பிக்கிறான். இது வேலைக்காகாது, மொத்த வித்தை இறக்கிறோம்னு சொல்லி அங்கிருந்த சின்ன சின்ன வாளெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய வாளா உருவாக்கி அந்த குரங்கு ராஜாவை குத்தி சாகடிக்கலாமேன்னு பாக்குறப்போ அந்த குரங்கு ராஜா அவனோட ஆயுதத்தை வச்சு அதை தடுத்து நிப்பாட்டுவான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவனாலையும் சமாளிக்க முடியாது. அந்த கத்தி அவனை குத்திருமோ அப்படின்னு பார்த்தா அந்த கத்தி அப்படியே சுக்குநூறா போயிடுது. ஏன்னா அவனுக்கு பின்னாடி ஒரு கிங் காங்கே நிக்குது. அவ்வளவுதான், இன்னும் அந்த இளவரசனை அது விட்டு வைக்குமா என்ன? ஒரு கர்ஜனையை கொடுக்க அந்த இளவரசன் தீல பட்டு கருகிற மாதிரி சுக்குநூறா போயிடுறான். எல்லாத்தோட சோழியும் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவை பார்க்க அந்த குரங்கு ராஜா வந்தா இன்னும் நம்ம ஹீரோ புத்தரை நோக்கி தியானம் பண்ணிட்டு தான் இருக்கான். அவனை கொல்லலாமேன்னு பாக்குறப்போ கரெக்டா அங்க நம்ம ஹீரோயினோட என்ட்ரி. நம்ம ஹீரோ வேணாம், அந்த குரங்கு ராஜா ரொம்ப மோசமானவங்கிறது போயிடுன்னு ஹீரோயின் கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பாக்குறான். ஆனா ஹீரோவுக்காக ஹீரோயின் அந்த குரங்கு ராஜா கூட சண்டை போடுறான். முடிஞ்ச அளவுக்கு அவளோட சின்ன சின்ன வளையங்களை அனுப்புறா. ஆனா அந்த குரங்கு ராஜா தான் ரொம்ப பலசாலியாச்சு. அதனால அசால்ட்டா நம்ம ஹீரோயினோட ஒரு கையை உடைச்சு விட்டுருது, காலையை உடைச்சு விட்டுருது. கடைசியா தலையிலே ஒரு அடி. எனக்கு தெரிஞ்சு ஹீரோயின் சாகர சீன்ல மட்டும்தான் அந்த படத்துல சென்டிமெண்ட் பயங்கரமா இருக்கும். சாகறதுக்கு முன்னாடி அப்ப கூட நம்ம ஹீரோயின் கேக்குறா, என்ன நீ லவ் பண்றியா அப்படின்னு கேக்குறப்போ நான் ஒன்ன மட்டும் தான் லவ் பண்றேன், இந்த காலம் இருக்கிற வரைக்கும், இந்த பூமி இருக்கிற வரைக்கும் நான் ஒன்ன மட்டும் தான் காதலிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த சந்தோஷமான வார்த்தையை கேட்டு பாவம் அந்த பொண்ணோட உசுரே போயிடும். அந்த பொண்ணோட கையில இருக்கிற அந்த பெரிய வளையத்தை சின்ன மோதிரமா மாத்தி ஹீரோ அவனோட கையில போட்டுவான். இப்ப அந்த குரங்கு ராஜா அப்படியே நம்ம ஹீரோயினை அந்தரத்துல தூக்கி கண்ணுக்கே தெரியாம பஸ்மமாக்கிடுவான். நம்ம ஹீரோக்கு அழுக தாங்கல, நொந்து போயிடுறான் மனுஷன். அப்ப திடீர்னு நம்ம ஹீரோவை சுத்தி ஒரு ஒளிவட்டம். அவன் இப்ப ஒரு முழு துறவியா மாறிட்டான். இப்ப அந்த குரங்கு ராஜா நிறைய கல்ல தூக்கி போட்டு நம்ம ஹீரோவை சாகடிக்கலாமேன்னு பாக்குறப்போ கல்லெல்லாம் ஹீரோ கிட்ட நெருங்கவே மாட்டேங்குது. நம்ம ஹீரோயின் ஒரு புக்கை கிழிச்சு அவன் கையில கொடுத்திருப்பால, அந்த புக்கு இப்ப ஒரு புத்த சாஸ்திரமா மாறி போயிடுச்சு. அதுல உள்ள மந்திர வார்த்தைகளை படிக்க படிக்க இவங்க இருக்கிற ஏரியா பக்கத்திலே ஒரு மலை இருக்கும். அந்த மலையில ஒரு பெரிய புத்தர் சிலை உருவாகுது. அது இந்த குரங்கு ராஜாவை அட்டாக் பண்ண வரப்போ அந்த புத்தரோட தலைமையில ஏறி ஒரு குத்து, மலையே ரெண்டா பொளந்துரும். இப்ப பூமிக்கு வெளியில ஒரு மிகப்பெரிய புத்தரோட சிலை. புத்தர் அவரோட புனிதமான கைய இந்த பூமி மேல வைக்க அந்த விஷயம் தெரிஞ்சு இங்க இருக்கிற குரங்கு ராஜாவும் அவனோட உருவத்தை பெருசாக்குறான். ஒரு பெரிய கிங்காங்கா மாறுறான். புத்தரோட கையை எவ்வளவு தடுத்து நிப்பாட்ட பாக்குறான். ஆனா கடவுளுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியும்? ஒரு அழுத்து கட் பண்ணா குரங்கு ராஜா வேற ஒரு இடத்துல இருக்கான். அந்த இடத்துல துறவியா நம்ம ஹீரோ நிக்கிறான். அவனோட கையில ஒரு மந்திர வளையம் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து குரங்கு ராஜாவோட தலையில போட்டு விடுறான். அதை போட்டு விட்டதுமே இந்த குரங்கு ராஜா ரொம்ப நல்லவனா மாறிடுறான். அவனோட தீய எண்ணங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுது. அவனோட மட்டும் இல்ல, அந்த பன்றி அரக்கன், மீன் அரக்கன், அப்புறம் கடைசியா நம்ம குரங்கு ராஜா, இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ கூட சேர்ந்துட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே கூட நடந்துகிட்டு பொறுமையா வானத்தை பாக்குறான். அங்க நம்ம ஹீரோயின் சிரிக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.